முதல்வரை நியமனம் செய்ய இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வியை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, எந்த வழக்கின் பின்னணியில இந்த கேள்விகளை வைத்திருக்கிறது? முழு விவரங்கள் என்ன மாரிசாமி? மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வரை டீன் பதவியை நியமனம் செய்ய உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர். இந்த வழக்கில் அதாவது டீன் முதல்வரை நியமிக்க முடியவில்லை என்றால் ஏன் மருத்துவக் கல்லூரிகளை திறக்கிறீர்கள் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தமிழக அரசிற்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் விரிவான பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி தொடர்ந்த அந்த வழக்கில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது மூத்த பேராசிரியர்கள் மருத்துவமனையின் பொறுப்பு முதல்வர்களாக பொறுப்பு வகித்து வருகிறார்கள். அதாவது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பல அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகிறது. மேலும் இதயம், கண், நுரையீரல், புற்றுநோய் உள்ளிட்ட பல மருத்துவ வார்டுகள் செயல்பட்டு வருகிறது. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மருத்துவ மையங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வாகன போக்குவரத்து நிறுத்த வசதி, அறுவை சிகிச்சைகளில் தாமதம், அதிக அளவிலான கூட்டம், சிகிச்சை அளிப்பதில் தாமதம், தரம் குறைந்த மருத்துவம், அவசர கால மருந்துகளை கொள்முதல் செய்வது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிரந்தர முதல்வரை நியமிப்பது, பணியமர்த்துவது மிகவும் அவசியம். மதுரை மட்டுமன்றி தமிழகத்தில் கரூர், திருச்சி, விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் முதல்வர்கள் நியமிக்கப்படவில்லை. ஆகவே தமிழகத்தில் மதுரை உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ டீன் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி ஆகிய கொண்டோர் அமர்வு முதல்வரை நியமனம் செய்ய இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என கேள்வி எழுப்பி வழக்கு தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் விரிவான பதில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.